அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தின் சிறப்பை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு கோயில் வச்சுருக்கேன். இந்த ஸ்கின் ப்ராப்ளம்னு நீங்கள் ஆங்கில வார்த்தையில் சொல்லுவாங்க. ஸ்கின் ப்ராப்ளம், தோல் வெள்ளை வெள்ளையாகிறது, சட்டை உரிச்சிட்டே வர்றது, இந்த கை காலெல்லாம் ரொம்ப இப்படி நரம்பு தளச்சி பிடிக்கிறது, தமிழில் குஷ்டரோகம் இருக்கிறது, இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கோவிலை இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அந்த காலத்தில் மன்னருக்கே குஷ்டரோகம் இருந்து தான், தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்து தான். இந்த கடவுள்கிட்ட போய் வேண்டி வரமிருந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோன்னே அந்த நோயே குணமாச்சான். அதனால் அந்த மன்னரே அந்த கோயிலை கட்டி வச்சுக்கிறார். எப்படின்னு பாருங்க. அந்த காலத்தில் மன்னர்களுக்கே பிரச்சனைங்க என்ன. அப்போது இதில் எல்லாமே அந்த ஜாதகத்தில் இருந்திருக்கு பாருங்கள். இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிசன் எடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு உடம்பில் தோல் உரிச்சிக்கிட்டே இருக்கும், அவங்களோட அங்கங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தும், ரொம்ப கஷ்டப்படுத்தும், வேதனையும் வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனாலேயே அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம சரி பண்ணணும் அல்லவா. இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும், தோல் சம்பந்தப்பட்ட வியாதி சரியாகும், குஷ்டரோகம் இருக்கிறவங்களுக்கு அந்த தோஷமெல்லாம் நீங்கி அவங்களுக்கு கை கால் எல்லாமே விகுத்தமாகும். இதுக்கு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பக்கத்தில் உமா மகேஸ்வரருடைய கோவில். அப்படின்னா பாருங்கள், உமா மகேஸ்வரர் மயிலாடுதுறை டு நாகப்பட்டினம். இது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கோவில் கரெக்டாக லொக்கேஷனுக்கு போய் கோயிலே விட்டுரும். மயிலாடுதுறை பக்கத்தில் நாகப்பட்டினத்துக்கும் பக்கத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் தான் ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய கோயில். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளெல்லாம் குணமடைஞ்சு நல்லா இருக்கும். இதில் என்னென்ன அந்த கோவில் விசேஷம், சாமி மேலே ஊற்றின தீர்த்தத்தை வாங்கிட்டு நீங்கள் குளிக்கிறதும் குடிக்கிறதும், அந்த குளத்தில் சாமியோட குளத்தில் குளிக்கிறதும், சாமிக்கு நைவேத்தியம் பண்ண தீர்த்தத்தை எடுத்து நம்ம குடிக்கிறதும் முகம் கழுவுறதும், இது எல்லாமே அந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய விசேஷம். மன்னருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்குது. மன்னரே அந்த கோயிலில் போய் வேண்டியிருக்கார், என்னுடைய உடல்நிலை சரியாக இருந்தால் உனக்கு நான் கோபுரம் அமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த சுயம்பை பார்த்து வேண்டியிருக்கார். அந்த நோய் அங்கே குணமாயிருக்கு. அந்த நோய் குணமானே அந்த மன்னரே அந்த கோயிலை கட்டி வச்சுருக்கார். அடுத்த தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு வியாதிகள் நம்மளுக்கு வரக்கூடாது. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, குஷ்டரோக சம்பந்தப்பட்ட வியாதிகள், நம்மளுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே மன்னர்கள் இதை போகும்போது மிகப்பெரிய மகா சக்தி வாய்ந்த கோயிலை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் உமா மகேஸ்வர கோயில். பாருங்கள், இந்த நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் வெளியில் தெரியறது தான். நோய் முத்தி போச்சுன்னா தான் வெளியே தெரியுமா. அப்போ அதனால தான் அந்த கோவிலில் அந்த நோய் தோல் வியாதிக்குன்னு அந்த கோயிலை கட்டி வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும்போதே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பூரா பார்த்திங்கன்னா நம்ம புதியுகம் சேனலில் காலையில் 6:50க்கு மறக்காமல் பார்த்திங்கன்னா 6:50 7 மணிக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற ஒரு நோய்க்கு ஒரு கோயிலும் ஒரு பரிகாரமும் உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ நீங்கள் இதை தவறாமல் பார்த்து ஒரு டைரியில் எழுதி வச்சா அடுத்த தலைமுறைக்கு சரி, இருக்கும் தலைமுறைக்கு சரி, இது உதவியாக இருக்குமா இருக்காத சொல்லுங்கள். இதுதாங்க நம்ம செய்து வைக்கக்கூடிய புண்ணிய காரியம். இதுதான் ஒரு காலம் இல்லாட்டி ஒரு காலம் இது கண்டிப்பாக வரலாறு பேசும். இந்த கோவிலெல்லாம் கட்டி வச்சுட்டு 400 கிலோமீட்டர் தாண்டி நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கோவிலுக்கு வழிகாமிக்கிறதுக்கு இங்கிருந்து தான் நம்மளுக்கு உலகத்துக்கு அரங்கேற்றமாகுது. அப்போ இப்படி ஒரு கோயில் இருக்குதான்னு உங்களுக்கு இந்த பதிவை பார்த்தோன்னே நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கு இதை போய் உடனே சொல்லி
அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குணமடைஞ்சா அவருடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமல்ல, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனம் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது, தோல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் தோல் நோய் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேதனை பார்ப்பாங்க. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு வியாதி படைச்சவனா வந்துட்டேன்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குள்ள அவங்களே குற்ற உணர்வோடு இருப்பாங்க. அதுக்கு ஒரு தீர்வு இருக்குதுன்னா அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகணுமா போகக்கூடாதா நினச்சி பாருங்க. இதெல்லாம் தான் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம். வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக கண்டுபிடிச்சி நம்ம தமிழ் மண்ணில் தான், தாய் மண்ணில் தான் சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் அகோரிகளும் பெரிய பெரிய மகான்களும் தியான பீடத்தில் உட்கார்ந்து கிரகங்களை எல்லாம் யூகிச்சு ஜாதகத்தில் இன்றைக்கி ஜோதிட ரீதியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த குஷ்டரோகம், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு ராகு தான் காரணம். ராகு தான் காரணம். இந்த ராகு என்ன? ராகு சம்மந்தப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு பார்த்திங்கன்னா சட்டை கழட்டி விட்டுட்டு போகும். அப்போ இந்த உடம்பு பார்த்திங்கன்னா சட்டை உரிக்கக்கூடிய கிரகம். அப்போ ஜாதகத்தில் ராகு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வரும், அந்த குஷ்டரோக சம்மந்தப்பட்ட வியாதி வரும். ராகு நல்லா இருந்தால் அந்த நோய் குணமடையும். அப்படின்னா பாருங்கள், முழுக்க இந்த நோய்கள் எல்லாத்துக்குமே கோயில் சொன்னது அத்தனையுமே ஜோதிட ரீதி எடுத்தது தான். உங்களுக்கு ஜாதகம் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்கிறத சரி செய்து அதுக்கு அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இந்த உலகத்தில் பெரிய லெவலில் வாழலாம். அப்படின்னா பாரு. அப்போ இந்த நோய்க்கு ராகு தான் கொடியவர். விஷப்பாம்பு கொடியவர் ராகு. அந்த விஷத்தால் இருக்கக்கூடிய பாதிப்பை முறியடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இப்போ இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கோவிலுக்கு, உமாமகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்படியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு ராகுவுடைய அம்சம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில் அரிப்பு, சிரங்கு, சொறி இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் தமிழில் இப்படி சொல்லும்போது, இந்த வாழைத்தோட்டையன் கோயில் இருக்குது. வாழைத்தோட்டையன் கோயில்னால் சர்ப வடிவம் ராகுவுடைய கோயில் இருக்குது. காலையிலேயே புத்து மண்ணை எடுத்து, பாம்பு புத்து மண்ணை எடுத்து ஒரு அண்டா நிறையா குழச்சி வச்சுருவாங்க. நம்ம சாமி கும்பிட்டு துண்ணூறு கொஞ்சம் போட்டு அந்த மண் எடுத்துகிட்டு உடம்பு பூரா பூசி ராகு பகவானை கையெடுத்து கும்பிட்டு குளிச்சிட்டோம்னா அந்த அரிப்பு, சரங்கு, சொறி எல்லாமே போயிடும். அப்போ செம்மண் எம்மண்ணுக்கு தோஷம் இல்லையா? அப்படின்னா பாருங்கள், செம்மண்ணுக்கு அவ்வளோ பவர். அது பாம்பு புத்துக்கண்ணு வீடு. அப்போ இதெல்லாம் எப்படின்னு பாருங்கள். இது எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு A4 சைஸு, 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இது ஒவ்வொரு வீடு இன்றைக்கி தமிழ்நாடு பூரா போயிருச்சு. இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான புத்தகத்தை எழுதியிருக்கேன். இது கீழே போயிட்டுக்கு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் என்று சொல்லி, இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது, அங்கே பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய பதிவுகள் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் ஆலய தரிசனம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் தரிசனம் வாங்கி புண்ணியத்தை சேர்த்து கொடுக்குறோம். இது இல்லாமல் ஜோதிடம் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் படிச்சிருக்காங்க. ஆதிகால பரிகார ஜோதிடம் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோதிடம் ஆன்லைன் மூலியமாகவும் படிச்சிருக்காங்க, நேரடியாகவும் படிச்சிருக்காங்க.
இப்போ நிறைய பேட்ச் படித்து போயிட்டாங்க. ஆண்களுக்கு ஒரு 108 பேருக்கு இப்போ ஜோசியம் சொல்லி கொடுத்தது. இப்போ பெண்களுக்கு ஒரு 108 பேருக்கு இப்போ கரண்ட்டில் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஜோதிட வகுப்பெடுத்து மக்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும், அவங்களுடைய ஜாதகத்தை அவங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவங்களே குணமாக்கணும், அந்த குடும்பத்தை ஜோதிடம் படித்து அந்த குடும்பத்தை நீங்களே காப்பாற்றிக்கணும்னு சொல்லி வீடு வீடாக ஜோதிடம் படித்து எல்லா மக்களும் பலனடைஞ்சு இந்த ஆன்மீகத்தில் உங்கள் ஜாதகத்தை நீங்களே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பலப்படுத்த போகிறோம். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிய கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.